அடிக்கிற வெயிலுக்கு கம்மங்கூழ் இல்லைன்னா வேலைக்கே ஆகாதுங்க. அது எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் 2 டம்ளர் கம்பு எடுத்து 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு, அதை நல்லா தண்ணி ட்ரை பண்ணி மிக்ஸியில் இந்த மாதிரி 1, 2 அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துட்டு, அந்த தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச மாவை வந்து அதில் கொட்டி நல்லா கிளறணும். நல்லா கைவிடாமல் கிளறணும், கட்டி விழுகக்கூடாது. ஒரு 15 நிமிஷம் கிளறினீங்கன்னா அப்புறம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா திக்காய் வரும்போது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே வெந்து போயிடும். இப்போ அது வெந்துருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு தண்ணி தொட்டு அதை தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் வந்து மாவு ஒட்டக்கூடாது. ஒட்டலை அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆற விட்டுருங்க. நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா மேலே ஏடு கட்டிடும். அந்த ஏடை எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவு சாதத்தை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு தயிர் விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கூடவே வந்து உப்பும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு கப்பில் ஊற்றிட்டு நம்ம சர்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கம்மங்கூழ். மதியம் லஞ்ச் மீலுக்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.